இங்கே சிக்னல் கிடைக்காதவங்களுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, ஃப்ரீ சிவில் கால்ஸ் அப்படின்ட்டு மிலிட்ரியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ காஸ்ட். ஓகேங்களா? சரி, சிம்மை பற்றி பேசலாமா? ஓகே. இப்போ நீங்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற ப்ரீபெய்டு சிம் ஒர்க் ஆகாது. ஆமாம், அது எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரீபெய்டு சிம் ஒர்க் ஆகாது. போஸ்ட்பெய்டும் ஆகலை. ஆமாம், நீங்கள் போஸ்ட்பெய்டு வாங்கணும். போஸ்ட்பெய்டில் இப்போ தான் பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்டெல் இதோட கதை தான் கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆமாம், அதனால் மெயினாக ஒர்க் பண்ணுறது ஜியோ. ஒன்று நீங்கள் ஊர்லேயே ஜியோ போஸ்ட்பெய்டு வாங்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து லோக்கலில் ப்ரீபெய்டு சிம்மு வாங்கிக்கலாம். இங்கே வாங்குகிற ப்ரீபெய்டு சிம்மு ஒர்க் ஆகும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வர்ற ப்ரீபெய்டு சிம் இங்கே ஒர்க் ஆகாது. ஆமாம், நீங்கள் ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்து நீங்கள் ஜம்மு தாவிலையோ ஸ்ரீநகர்லையோ இறங்குறதுக்கு முன்னாடியே சிக்னல் கட் ஆகிரும். நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்றத கூட ஊருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் நீங்கள் ஊரில் இருந்தே போஸ்ட்பெய்டு சிம் ஜியோவில் வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இது எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஐஸ் வரைஞ்சி போய் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒதுங்க தூரம் வருது. அதுலேயே போங்க கீழே. இதுதாங்க நெட்வொர்க்கோட டீட்டெயில்ஸ். ஜியோ மேக்ஸிமம் கிடைக்குது. சில முக்கியமான இடங்களில் 5G கூட கிடைக்குது. ஆமாம், அது 10,000 அடியாக இருந்தாலும் சரி, 12,000 அடியாக இருந்தாலும் சரி, 5G கூட கிடைக்குது. ஷேஷ்நாக்கில் 5G கிடைக்குது, பகல்காமில் 5G கிடைக்குது, அதுக்கு முன்னாடி சந்தவாரியில் 5G கிடைக்குது. இங்கே வந்து கனேஷ்டாப்பில் 5G கிடைக்குது. ஆமாம், இதெல்லாம் அதோட டீட்டெயில்ஸ். இங்கே பாருங்க ஐஸ் எவ்வளோன்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த இருக்குது என் கை, இந்த இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே. சரி, வேறு என்ன டவுட்ஸ்? அமர்நாத் நிறைய பேர் என்ன செய்றீங்க தெரியுமா? இப்போ அமர்நாத்தோட வீடியோ வந்து நிறையா பார்ட் வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 5 பார்ட் 6 பார்ட்டு கூட வரும். எத்தனை பார்ட் வருதோ அப்படின்னு இப்போது கிளியராக சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட டவுட்ஸ், அமர்நாத் யாத்திரை போகிறதுக்கான ஃபுல் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எல்லா பார்ட்டில் மொத்தமாக சொல்லியிருப்போம். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். இடையில உள்ள எதையாவது ஒரு பார்ட் வீடியோவை பார்த்துட்டு அது எப்படி இது எப்படின்னா எப்படிங்க கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் அமர்நாத்னா எல்லா வீடியோவையும் பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அப்போ தான் புரியும். சரிங்களா? ஒரு இடையில ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதே போல் இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுமே புரியாது. ஃபுல்லாக ஓட விடுங்க, வீடியோவை ஃபுல்லாக ஓட விட்டு பாருங்கள். பாதி தூரம் நடந்து வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நடக்க முடியல, அதனால குதிரையில் ஏறுறாங்க. मेरे भी घोड़े का नाम राजू है। मेरा नाम चेतक है। ये तो अभी ढलान पे आ गए, हम ढलान पे आ गए। गोल घूम के ऊपर चढ़ना उधर। ஒரு இடத்துலையும் இப்படி போர்டு வச்சுருப்பாங்க. அடுத்து
எந்த இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட்ஸு, ஹெல்த்து இது எல்லாத்துக்கும் வசதி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் போஸ்பத்ரி. இந்த இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், ஹோலி கேவ் அப்படிங்கிறது அதான் பனிலிங்கம் உருவாகிற இடம், அதான் மெயின். அங்கே போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும், 15.5. ஓகேங்களா? இப்படி அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. பக்கத்துலலாம் இருக்காது, தூரமாக இருக்கும் அந்த போர்டு. அதே போல் இப்போ போகிற இடம், வர்ற இடம், இப்போ நடந்துகிட்ருக்க இடம் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்டடும் இல்லை. ஆனால் கோயிலில் தான் விடமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே ட்ரை பண்ணும், ஏதாவது ஐடியா இருக்கான்ட்டு. இதோ அங்கே ஐஸ் இருக்குது நிறையா. ஏறி விளையாண்டுட்டு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க ஒரு 4 பேர். அந்த ஐஸுக்கு நம்ம போகலங்க. காரணம் என்னென்னா அது இன்னும் ஒரு 50 அடி மேலே ஏறணும். அதெல்லாம் ஏற கண்டிஷன்லாம் இப்போ இல்லை. ஆமாம், ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே அங்கங்கே ஐஸ் இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கனி ஸ்டாப் வரைக்கும் தான் ஃபுல்லாக ஏறும் மேலே. அதில் ஏறிட்டிங்கன்னா அபாயமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அப்படியே சீராக போகிறது தான். ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா ஏறுறது எவ்வளோ கஷ்டமோ இறங்குறதும் அவ்வளோ கஷ்டம். கிரிப்பு கிடைக்காது, இழுத்துக்கிட்டு போவோம். கரெக்டாக அந்த கல்லுலையா வச்சு கரெக்டாக இறங்கணும். இல்லை அப்படின்னா வண்டி கோட்டை அடிச்சிடும். அமர்நாத் போகிற பாதை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏறிச்சுன்னா ஒரே அடியாக பயங்கரமாக ஏறும். அதுலேயே மூச்சு பிடிச்சி மயக்கம் வந்து தண்ணி குடித்து ரெஸ்ட் எடுத்து படு பயங்கரமாக பீதியாகி காலெல்லாம் அப்படியே கட்டுக்கும். அப்படி இருக்கும். அதே போல் இறங்க ஆரம்பித்தா பயங்கரமாக இறங்கும். முட்டியெல்லாம் வலிக்கிற அளவுக்கு இறங்கும். இறங்கி எங்கே போகுதுன்னு அப்பா இறங்குறதுலேயே முட்டி வலிக்குதுங்க. இறங்கிக்கிட்டே இருக்கும் டெரரா. அங்கே இறங்குறாங்க பாருங்க. அப்படி அதெல்லாம் டென்ட்டு தங்குற இடங்கள். அங்கே போகணும். அங்கே போய் அதில் இருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். நம்ம நடந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா 10 மணி நேரம் ஆகும். அப்பா சும்மாலாம் நடக்க முடியாது, இன்னும் லேட் ஆகும். இங்கே என்னடா பண்ணுறீங்க இவ்வளோ இடத்துல? ஹாய் ஹாய். இங்கே என்னடா பண்ணுறாங்க இவங்க குட்டீஸு? இவ்வளோ இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அடுத்து அன்னதானம் வழங்குற இடம் வந்துருச்சுங்க. இதுக்கு பேர் பந்தாரா. ஆமாம், பந்தாரா.
என்ன வேணுமோ கிடைக்கும், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே மேஜராக பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணுறதுங்க. ஆனால் வாங்கின எந்த பொருளையும் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுண்டல் வாங்குறீங்கன்னா ஒரு சிங்கிள் சுண்டலை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ரூல்ஸ். அதனால் என்ன வேணுமோ கரெக்டாக வாங்கி கரெக்டாக சாப்பிடுங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு போய் போடுற இடத்துலையே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அதில் ஏதாவது ஒரே ஒரு சுண்டல் மீதம் வச்சுருந்தா கூட அதையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பிளேட்டையே வாங்கிக்குவார். அப்படி வேறு லெவலில் இருக்குது லொகேஷன்லாம். எல்லோரும் பாயெல்லாம் விரிச்சு போட்டு படுத்துருக்காங்க. ஆமாம், மசாஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உள்ளே போய் மசாஜ் ஜோன். ஏப்பா 2 மூட்டும் போயிடுச்சு எனக்கு. வலி தாங்க முடியல. இந்த ஒரு அன்னதானம் வழங்குற இடம் அதான் பந்தாராவில். டிசைனாக ஜூஸு, எத்தனை ஜூஸு சப்பா, எல்லாமே ஃப்ரீ. அன்னதானம் தானே அது. ஜூஸ்லாம் வேறு லெவலுங்க. கரும்பு ஜூஸு எல்லாமே ஃப்ரீ தான், எவ்வளோ வேணும். இங்கே அமர்நாத் யாத்திரை வர்ற பக்தர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இது பந்தாரா போஸ்பட்ரி. ஆமாம், இந்த இடத்து பேர் போஸ்பட்ரி. அதில் தெரியுதுங்க அவங்களுக்கு காஷ்மீர். விடிய காலம் 3 மணிலேருந்து ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மொபைல் சார்ஜரு, நீங்கள் பல் விளக்குறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, கை கால் அலசுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஒரு 20 வகையான ஃப்ரெஷ் ஜூஸு போட்டு கொடுக்குறாங்க. சூப்பராக செம்ம டயர்டுங்க. அப்படியே படுத்தாச்சு ஒரு 10 மினிட்ஸ்.